இந்த இந்த எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபெயிலியர் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு விஷயத்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக திணிக்கிறதும் ஒரு குழந்தையோட பொட்டன்ஷியல் தெரியாமல் உன்னால் முடியும்டா நீ பண்ணிடுவடா அப்படின்னு பாசிட்டிவாக பண்ணுறதும் பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணுறதும் ரெண்டும் ஒன்று தான். அதை வந்து நான் என்கரேஜ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை, பட் அவங்களோட பொட்டன்ஷியல் தெரியாமல் நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது தப்பு. Hey guys, welcome to Adi and Mahi vlog. ஸோ இது ஒரு முக்கியமான வீடியோ தான். இது எங்கள் மற்ற வீடியோஸ் மாதிரி சேலஞ்சோ vlog வீடியோஸோ கிடையாது. டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஜோதி துர்கா அந்த சிஸ்டர் இப்போ நம்ம கூட இல்லை. கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது I really feel sorry for her. நாங்களும் அதெல்லாம் தாண்டி இந்த ப்ரெஷர்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இந்த வீடியோ முழுக்க ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்க போகுது, பேரண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்ற பற்றின எங்களோட தாட்ஸை நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் உங்க கூட. எங்களோட ஆதங்கத்தை வந்து ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு இன்னைக்கு தோணுச்சு. ஏன்னா மார்னிங் எழுந்ததுமே நாங்கள் பார்த்த நியூஸ் வந்து கண்டினியூஸாக 3 பேர் நீட்னால வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. எனக்கு அந்த டைம்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இது நம்மளுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இறந்தவங்க, நம்மளுக்கு தெரியாம எத்தனையோ பேர் இந்தியாவில் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துட்டு இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் நேஷன் சொல்லி நிறைய பேசுறோம், பட் அதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரும்போது அதை பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபரா வந்து நாங்கள் போடல. யூடியூபர்னா என்ன, நம்ம வியூஸ் போகணும், நல்லா வீடியோ போகணும், மானிட்டைஸ் பண்ணணும், ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த வீடியோ கிடையாது. இது வந்து நாங்கள் மானிட்டைஸ் பண்ணலை. நீங்கள் தாராளமாக ஆட் ஃப்ரீயாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்து 4 பேருக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குது, ஒரு பேரண்ட்ஸ் பார்க்குற பேரண்ட்ஸோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸோ வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரீயாக உட்காந்து உங்கள் மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் என்னங்கிறது, விஷயம் என்னங்கிறது கொஞ்சமாவது ஒரு 10% உங்கள் மைண்டில் ஏறும். ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அவங்க என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, எத்தனை ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்து ஒரு எக்ஸாம் தான் வந்து அவங்க லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுதுங்கும் போது அந்த எக்ஸாமுக்காக அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஒரு சில பேர் ஸ்டடீஸில் இன்ட்ரெஸ்டோடு படிக்கிறவங்க இருக்காங்க, நல்லா படிக்கிறவங்க இன்ட்ரெஸ்டோடு படிப்பாங்க. ஒரு சில பேருக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும், படிக்கணுமேனு படிக்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளை கொண்டு வந்து ஒரு எக்ஸாம் எழுது, நீ MBBS தான் படிக்கணும், நீ டாக்டர் தான் ஆகணும், நீ என்ஜினியர் தான் ஆகணும்னு சொல்லி திணிக்கிறது தப்பான விஷயம். நான் பேரண்ட்ஸை வந்து நாங்கள் இதில் குறை சொல்லவே வரல. ஸோ எங்களுக்கு பேரண்ட்ஸையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா நிறையா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸும் இருப்பீங்க. நம்ம பையன் வந்து நல்லா படித்து பெரிய ஆளாகி நம்மளை வந்து நம்ம ஃபேமிலியை காப்பாற்றிட மாட்டானா, MBBS டாக்டர் ஆனால் தான், MBBS படித்தாதான் வந்து நம்ம லைஃப் நம்ம பெரிய ஆள் ஆக முடியும், நம்ம ஃபேமிலி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போக முடியும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க. நான் அவங்கள தப்பு சொல்லலை. பட் அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க பசங்களோட பொட்டென்ஷியல் என்ன, அவங்க இவ்வளோதான் படிப்பாங்களா, அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்கள வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அவங்க ஸ்டூடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி அந்த குழந்தையோட பொட்டென்ஷியல் என்ன, அவங்க எந்த அளவுக்கு அவங்க படிப்பாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களோட டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டு தான் அவங்கள ஒரு பெரிய லெவலுக்கு வரும்போது ஒரு 11th 12th டீனேஜ் வரும்போது அவங்களுக்கு என்ன தேவை, என்ன நம்ம கொடுக்கணும், என்ன படிக்க சொல்லணுங்கிற ஒரு நாலேஜே நமக்கு வரும். ஃபஸ்ட்டு அதை வளர்த்துட்டு தான் நீங்கள் உங்கள் பசங்களையே வந்து நீங்கள் இதை படிக்காதன்னு சொல்லணும். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஃபீல் பண்ணி சொல்லுவீங்க, நான் எனக்காகவா சொல்கிறேன், என் பையனோட க்ரோத்துக்காக தானே இதை சொல்கிறேன், என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே இதை சொல்கிறேன் அப்படின்றீங்க. அஃப்கோர்ஸ் ரைட், பட் அந்த வாழ்க்கை அவங்க பிடிச்சிதான் வாழ்றாங்களா அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீனேஜ் பொண்ணு பையன் படிக்கிறாங்க, ஒரு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டாங்களா, தயவு செஞ்சு அதோட விட்டுங்க. அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களை திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க 1 இயராக அவங்கள உட்கார வச்சு அவங்கள படிக்க வச்சு மறுபடியும் அவங்க அதனால தான் இந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணமே அதுதான். அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் தான். ஏன்னா 1 இயர் நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்து 1 இயர் நம்மளை வந்து கவனிச்சிருக்காங்க. ஸோ அந்த கில்ட்டி ஃபீலிங்கே நிறையா அவங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் கில்ட்டி ஃபீலிங் தான் நிறையா க்ரியேட் ஆகிருக்கும்.
அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐயோ நம்ம கரெக்டாக இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கரெக்டாக எழுதலை, எக்ஸாம் எழுதலைன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற பயம், இது எல்லாம் சேர்ந்து தான் டிப்ரெஷனில் தள்ளும் அவங்கள. தயவு செஞ்சு ஒரு தடவை அது ஒரு விஷயத்தில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்களா, தயவு செஞ்சு விட்டுருங்க. அடுத்து அவங்களோட லைஃப் 1 இயராக வேஸ்ட் பண்ணாமல் அந்த 1 இயரில் வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக அவங்கள பண்ண வைக்க முடியுமா? இல்லை காலேஜில் நார்மலாக அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட், வேறு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, செகண்டரி தாட்டுக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி இன்னைக்கு நீட் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருப்பீங்க. ஸோ அதில் சக்ஸஸ் வரலாம், ஃபெயிலியரும் வரலாம். ஓகே, நீங்கள் அந்த ஃபெயிலியரையும் மீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எந்த தப்பான முடிவுக்கும் போயிடக்கூடாது, யாருமே போயிடக்கூடாது. ஏன்னா பயத்திலேயே நம்ம 3 பேர் இறந்துருக்காங்க. ஸோ பயத்தில் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி போய் தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த எக்ஸாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபேஸ் பண்ணிவிட்டு இதுவே பெரிய சக்ஸஸ் தான். ஸோ அடுத்து இந்த எக்ஸாமில் ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து ஒரு தப்பான ஒரு இதுக்கு கொண்டு போகாதீங்க. உங்கள் மைண்ட் செட்டை ஃப்ரீயாக வைங்க. ஃபெயிலியர் வந்துச்சா இட்ஸ் ஓகே, நான் வந்து ஆனால் தைரியமாக நான் போய் எழுதிட்டு வந்திருக்கேன், எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கேன், ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதே உங்களோட பெரிய கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து காமிக்குது. ஸோ தயவு செஞ்சு அதே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் அடுத்து வேற என்ன பண்ணலாம், வேற எதில் என்னோட சக்ஸஸை காமிக்க முடியும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் கூட உட்காந்து பேசுங்க. ஸோ பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு லிசன் பண்ணுங்க. நம்ம குழந்தைங்க என்ன சொல்றாங்க, நம்ம கிட்ட என்ன பேச வராங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும். இந்த டீனேஜ் வரும்போது அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது, அவங்களுக்கும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்திருக்கும். தயவு செஞ்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பொறுமையா உட்காந்து லிசன் பண்ணுங்க. நீ என்னடா இந்த உனக்குலாம் என்ன தெரியும், நீ உனக்கு என்ன வயசாச்சு அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில பார்க்காதீங்க, தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஃப்ரெண்ட்லியா உட்காந்து பேசி பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயம் நம்மளால கொடுக்க முடியும், என்ன மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கும் அப்பதான் நாலேஜ், உட்காந்து பேசினாதான் அந்த நாலேஜ் வரும். ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க கண்டிப்பா எங்களோட சின்ன பசங்களா தான் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களோட சஜஷன் சொல்றதுக்கு எங்களுக்கு வயசு இருக்கு, எங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ற அளவுக்கு எங்களுக்கு நாலேஜ் இருக்குன்னு நாங்கள் நம்புறோம். பட் பேரண்ட்ஸ்க்கு வந்து எங்களோட சஜஷனையோ எங்களோட விஷயத்தையோ வந்து சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு வயசு இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லாருமே எங்களோட பெரியவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இதை தப்பாக எதுவும் எடுத்துக்க வேணாம், என்ன இந்த பசங்களாம் என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம். நாங்கள் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் புரிஞ்சு தான் பேசுகிறோம். நாங்கள் மெச்சூர்டாக தான் இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கோம். கண்டிப்பாக பேரண்ட்ஸையும் நாங்கள் வந்து திட்டலை, ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் திட்டலை. ஸோ 2 பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி பார்க்கணும், எப்படி லைஃப்பை கொண்டு போகணுங்கிற ஒரு புரிதல் வந்து எங்கள் 2 பேர்கிட்டயும் இருக்குது. ஏன்னா நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட் லைஃப்பை தாண்டி வந்ததுனால அங்கே என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. அதனால தான் பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம். இப்பயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணால் என்ன சொல்லுவீங்க, உனக்கு அந்த வயசு பத்தாது, உனக்கு என்ன தெரியும், நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏன்னா எங்ககிட்டயும் இதுதான் சொன்னாங்க நாங்கள் படிக்கும்போது. இப்போ நாங்கள் படித்து முடிச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் மாற்றி நடந்திருக்கலாமே அப்படின்னு எங்களுக்கே இப்போ தோணுது. ஸோ அடுத்து நாங்கள் பேரண்ட்ஸும் ஆக போகிறோம். ஸோ எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நிறையா எங்களுக்கும் குழந்தைங்க வந்தால் நாங்கள் எப்படி பார்த்துக்கணுங்கிற இதில் வந்து நாங்கள் ரொம்ப பார்த்து யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஜென்ரேஷனோட யங்ஸ்டர்ஸ் சார்பாக வந்து நாங்கள் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறோம். பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், உங்களுக்கு மை ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை இது பண்ணுறதுக்கோ எங்களுக்கு வயசோ எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே இல்லை. பட் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்கள் பசங்களோட இன்ட்ரெஸ்ட் எது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கைட் பண்ணுவீங்க, ஓகே, கைடன்ஸை வந்து கரெக்டாக கொடுங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் கைட் பண்ணுங்க. உங்களோட பேஷனையோ இல்லை உங்களோட இன்ட்ரெஸ்டையோ அவங்களுக்குள்ள திணிக்காதீங்க. இது பண்ணா நீ பெரிய ஆள் ஆயிடுவடா அப்படின்னு அதில் அவங்க கிட்ட காலகாலமா எவ்வளோ மூவிஸ்லயும் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அவேர்னஸ் நிறைய இருக்கு. சோஷியல் மீடியாலையும் சரி, மூவிஸ்ல சரி, இதெல்லாம் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. அதை பார்த்து நிறைய பேர் திருந்திருக்கலாம். ஆனால் அதை பார்த்துட்டு இது என்னடா அப்படின்னு யோசிக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனால் அப்படி யோசிக்கிறவங்க தயவு செஞ்சு இப்போ நடந்திருக்க இன்சிடென்ட்ஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நம்ம பசங்க குழந்தைங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என் பையன்கிட்ட படின்னு சொல்றது இல்லையே, பாசிட்டிவா தானே மோட்டிவேட் பண்றேன் அப்படின்னாலும் அதுவும் ஸ்ட்ரெஸ் தான். நீங்க பாசிட்டிவா பண்றீங்க சரி, ஆனா அதை அவனுக்கு பிடிச்சு பண்றானா இல்ல அந்த பொண்ணு அது பிடிச்சு பண்ணுதா அப்படின்றதையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு விஷயத்த ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிக்கிறதும் ஒரு குழந்தையோட பொட்டன்ஷியல் தெரியாம உன்னால முடியும்டா நீ பண்ணிடுவடா அப்படின்னு பாசிட்டிவா பண்றதும், பாசிட்டிவா என்கரேஜ் பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். அதை வந்து நான் என்கரேஜ் பண்றது தப்புன்னு நான் சொல்லல, பட் அவங்களோட பொட்டன்ஷியல் தெரியாம நீங்க என்கரேஜ் பண்றது தப்பு.
ஸோ உங்கள் பசங்களையோ பொண்ணுங்களை பற்றி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவங்களோட பேஷன் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் மோட்டிவேஷனல், அதுக்கு நீங்கள் கைடன்ஸ் கொடுக்கலாம். அப்போ அவங்க லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக தான் வருவாங்க. ஸோ கம்மிங் டு ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரொம்ப ப்ராட் திங்கிங் வச்சுக்கணும் உங்களுக்குள்ள. ஒரு சின்ன சர்க்கிளில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கும் போதும் அப்படி தான் இருந்தோம். எங்களுக்கு எக்ஸ்போஷரே கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா படிக்கணும், நல்லா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா நம்ம லைஃப் செட்டில்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நல்லா படிக்கலனா அப்படின்ற ஒரு பயம், நல்லா எக்ஸாம் எழுதலைன்னா பாஸ் பண்ண மாட்டோம், அப்போ பாஸ் பண்ணலன்னா எப்படி வேலைக்கு போகிறது, அப்புறம் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். திங்கிங் கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ப்ரெஷரை விட எங்கள் ஜென்ரேஷனில் இருக்கும்போது நாங்கள் உங்களோட அதிகமான ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்திருக்கோம். எப்போதுமே ப்ராட் திங்கிங் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சர்க்கிளில் எக்ஸாம் எழுதினாதான், நான் பாஸ் பண்ணாதான் என் லைஃப் அப்படின்றது இல்லாமல், இப்போ நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வந்திருக்கு, வி ஆர் ஹாப்பி. பட் அந்த அவேர்னஸ் இன்னும் பத்தலை. அது வந்து இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும்போது நல்லா தெரியுது. இவங்க எல்லாமே அந்த ஒரு எக்ஸாமில் ஒரு ஃபியர்னால தான் இந்த டெசிஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராட் திங்கிங் வச்சுக்கோங்க. குளோபலாக திங்க் பண்ணுங்க, ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே திங்க் பண்ணாதீங்க. ஸோ என்னோட லைஃப் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது. ஏன்னா நாங்களும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட் தான் எங்களோடது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் மேலே நான் எங்கள் வீட்டில் வந்து நல்லா படிக்கிற பொண்ணு நான். ஸோ அதனால் என் மேலே நிறையா கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தாங்க. இவன் நல்லா படித்து பெரிய லெவலில் வருவா, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஐஏஎஸ் ஆகணும், அந்த மாதிரி ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இருப்போங்க. அந்த மாதிரிலாம் சொல்லி வளர்ந்த பொண்ணு தான் நானும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ரோ ஆக நம்மளோட மைண்ட் செட் மாறும், கண்டிப்பாக மாறும். ஆனால் 11th 12th வந்து என்னோடய மார்க் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நான் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும் போதுலாம் நான் பயந்துருக்கேன். 12th பப்ளிக்லாம் எழுதும் போது ரொம்ப பயந்து தான் நான் எழுதி கொஞ்சம் மார்க்கு தான் நான் எடுத்தேன். ஸோ பேரண்ட்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கோ நான் எதிர்பார்த்த அளவுக்கோ என் மார்க் வரல. ஆக்சுவலி நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா 801 தான் என்னோட மார்க். அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனேன். நான் ஃபர்ஸ்ட் குரூப் பயோ மேக்ஸ் தான் எடுத்திருந்தேன். ஸோ அது எடுக்கும் போதே, ஏன்னா அப்போ இருந்தே வந்து நல்லா படிக்கிறாங்கன்னா பயாலஜி தான் எடுக்கணும், நல்லா படிக்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும் அப்படியே சொல்லி என்னை 11th 12thலையும் பயாலஜி சேர்த்து விட்டாங்க. பயோ மேக்ஸ் தான் எடுத்து படித்தேன். ஸோ அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் சேரும்போது ரொம்ப எனக்கு என் மேலே வந்து ப்ரெஷர் இருந்துச்சு. நீ வந்து இன்ஜினியரிங் தான் போகணும், ஏன்னா டாக்டர் படிக்கிறதா இருந்தால் ரொம்ப செலவாகும் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த கேட்டகரி என்ன, இன்ஜினியரிங்க்கு அதை விட கொஞ்சம் கம்மியாக செலவு பண்ணால் போதும் அப்படின்ட்டு இன்ஜினியரிங் தான் நீ போகணும். எடுத்தாலே நீங்கள் அந்த காலத்தில் இப்போ கூட பரவாயில்ல, நம்ம பேரண்ட்ஸ்லாம் யோசிச்சு டிசைட் பண்ணி சொல்கிறாங்க, பசங்க வந்து டிகிரி படித்தா கூட பரவாயில்லன்னு யோசிச்சு சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 years பேக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாலேஜ் கூட பேரண்ட்ஸ்க்கு கிடையாது. படித்தா நீ எம்பிபிஎஸ் தான் படிக்கணும், இல்லைன்னா பிஇ தான் படிக்கணும், இப்படி தான் இருந்தாங்க. ஸோ எனக்கும் அதே ப்ரெஷர் வந்துச்சு. நான் பிஇ தான் படிக்கணும்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணாங்க. ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஆசை. அட்லீஸ்ட் மிஞ்சி போனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் கூட நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் இதுக்கு எதுக்குமே டிகிரி, ஒரு சிம்பிளாக ஒரு டிகிரி படிக்கலான்னு தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஏன்னா சீக்கிரம் 3 yearsல முடிஞ்சிடும், நம்ம ஃபேமிலிக்கு நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு அப்போவே 11th 12th படிக்கும் போதே எனக்கு அந்த மைண்ட் செட்டு தான். ஸோ ஆனால் அதெல்லாம் புரியாமல் அவங்க வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்ன அப்பா கூட என்னை வந்து அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு, ஆனால் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எங்கள் அம்மா நான் தப்பு சொல்லலை, அவங்களுக்கு என்ன ஆதங்கன்னா நம்ம வந்து இப்படியே இருந்துட்டோம், மிடில் கிளாஸாகவே இருந்துட்டோம். ஸோ நம்ம பொண்ணு நல்லா படித்து இன்ஜினியரிங் படித்து பெரிய இன்ஜினியர் ஆகி நல்லா சம்பாதிச்சு ஃபேமிலியை காப்பாற்றுவாளே, ஸோ 4 பேர் வந்து நம்மளை வந்து பொண்ணை எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க, இன்ஜினியர் அளவுக்கு படிக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி 4 பேர் பேசுவாங்க நம்மளை பற்றிங்கிற ஒரு சிம்பிள் மிடில் கிளாஸ் அம்மாவோட மைண்ட் செட்டு தான் அது. அதை வந்து நம்ம தப்பே சொல்ல முடியாது, நான் அவங்கள தப்பே நான் சொல்லலை. பட் அந்த ப்ரெஷர்லாம் தாண்டி தான் நானும் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க என்னை புரிஞ்சுட்டு தான் நான் நிறைய அழுதுருக்கேன். நிறைய உட்காந்து அழுது, இல்லை எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம், எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு பயம், இதே பயம் தான். இப்போ இந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, நம்ம வந்து அந்த பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுவோமான்னு யோசிச்சு சூசைட் பண்ணியிருக்காங்க, அதே பயம் தான் எனக்கு இருந்துச்சு அப்போது. ஏன்னா எனக்கு இன்ஜினியரிங் படிக்கிறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னால் படிக்க முடியுமாங்கிற கான்ஃபிடென்ஸ் என்கிட்ட இல்லை. டு பி ஃப்ராங்க் நான் அதுதான் சொல்கிறேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் தான் இருந்தேன். நிறைய அழுதுருக்கேன், நிறைய அழுது எங்கள் வீட்டில் சொல்லி பேசி அதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கள் அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீ ஒரு டிகிரி படித்தா போதும்னு சொல்லிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்லாம் நானும் அந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்த டைமில் நான் ஹேண்டில் பண்ணி வந்தவரான். ஸோ அதே மாதிரி தான் ஆதர்ஷம்.
எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா என்னது இன்னும் கொஞ்சம் வர்ஸ்டான சுச்சுவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா ஆம்பளை பையன், இப்போ நான் தான் எடுக்கணும், ஃபேமிலியை ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர். ஏன்னா சிங்கிள் பேரண்ட், எனக்கு அப்பா கிடையாது. நான் 10th படிக்கும் போதே எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஸோ எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக என்னை வளர்த்தது. தங்கச்சி வேற. ஸோ சிங்கிள் பேரண்ட், அதுவும் அம்மாவோட ஒரு சின்ன சம்பளத்தை வச்சு தான் எங்கள் ஃபேமிலியும் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது என்னதான் அந்த கலாட்டாஸ், என்னதான் அந்த ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்னதான் இருந்தாலுமே பிஹைண்ட் த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் படித்து நான் வேலைக்கு போனாதான் எங்கள் அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுக்க முடியும். என் தங்கச்சியோட லைஃப்பை நான் தான் பார்க்கணும். ஏன்னா அவள் என்னோட சின்ன பொண்ணு, அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாப்போ. ஸோ அந்த ப்ரெஷர் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் இருக்கும். நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணணும், இல்லைனா அம்மாவை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு பயமே இருக்கும் எனக்கு. அவங்க முன்னாடி எப்படி தைரியமாக போய் நான் நிற்க முடியும், பேச முடியும் அப்படின்னு. காலேஜ் முடிச்சிட்டேன், டிகிரி. ஸோ அடுத்து வேலை. ஐ வாஸ் லக்கின்னு தான் சொல்லணும் சீரியஸ்லி. ஏன்னா எனக்கு காலேஜ் முடிஞ்சு ஒரு 1 monthல எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அதனால ஐ வாஸ் லக்கி. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு என் தங்கச்சியோட படிப்பெல்லாம் பார்த்துட்டு அதையும் என்னால் பேர்டன் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண முடிஞ்சு. பட் ஒன்ஸ் அகெயின் எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கோ இல்லையோ நாங்கள் ஒரு ப்ரெஷரில் இருந்து தான் ஆகணும். ஏன்னா நான் ஃபேமிலியை நான் ரன் பண்ணணும் ஒன்ஸ் அகெயின். ஸோ எனக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கா, கூட ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஐ ஹாவ் டு ஸ்டே இன் தட் ஜாப். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, லக்கிலி ஐ வாஸ் லக்கின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது காரணம் என்னன்னா, லக்கிலி என்னோட பாஸோ என்னோட என்விரான்மெண்ட்டோ என்னோட ஒர்க் ஸ்பேஸோ அப்போ எனக்கு செட் ஆகிடுச்சு. நான் செட் ஆக்கிக்கிட்டேன் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா மிடில் கிளாஸ் பசங்க அப்படிதான், என்ன மாதிரி ஒரு சினாரியோ வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள அடாப்ட் பண்ணிப்பாங்க, அவங்களே தன்னைத்தானே மாற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நான் மாற்றி எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். மச்சான் எனக்கு இது பிடிக்கவே இல்லைடா, ஆனால் என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும், நான் ஃபேமிலி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு இது ஒரு பெரிய டென்ஷனாக எடுத்துக்காதுங்க தயவு செஞ்சு. இது ஒரு ப்ரெஷர் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம போனாதான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஓகே, அதை ஹேண்டில் பண்ணி பழகுங்க, அவ்வளோதான். அது ஒரு பெரிய பேர்டனாக எடுத்துக்காதுங்க. ஐ வில் ஃபேஸ் இட் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட முன்னாடி போங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க முன்னாடி. அது வந்து சக்ஸஸோ ஃபெயிலியரோ போத், நீங்கள் ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். படிச்சாதான் வாழ்க்கை அப்படின்றது இப்போ ஓரளவுக்கு இல்லை. அது ஆனால் ரேஷியோ கம்மியாக இருக்கு. அது இன்னும் ஃபியூச்சரில் நிறையா மாறும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ப்ராட் திங்கிங் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு படிக்காதீங்க நான் சொல்லவே கிடையாது, படிங்க. கண்டிப்பாக படிச்சாதான் நம்மளால லீட் பண்ண முடியும். ஆஃப்டர் ஆல் வந்து ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் இவ்வளோ பயப்படுறீங்க. இப்போ எங்கள் லைஃப் ஸ்டோரி நாங்கள் சொன்னோம். அப்போ எங்களோட ப்ரெஷர் யோசிச்சு பாருங்க. நாங்கள் தான் படித்து நாங்கள் தான் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரெஷரில் இப்போவும் நிறைய மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி அதுதான். மிடில் கிளாஸ் பசங்க படிச்சுட்டு இருக்கவங்களோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ வந்து ஈஸியாக இப்போ பாருங்க, இப்படி டிசைட் பண்ணிட்டு சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போகிறாங்க பார்த்தியா. அவங்களுக்காக நான் சொல்கிறேன், ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கிற பர்சன்ஸ்க்காக தான் நான் அதை சொல்கிறேன். ஒரு எக்ஸாமுங்கிறது வந்து உங்கள் லைஃப்பை வந்து நிர்ணயிக்காது. கரெக்டாக ஒரு விஷயத்த வந்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனுபவம் தாங்க நம்மளோட பெஸ்ட் எஜுகேஷன். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு பெஸ்ட் எஜுகேஷன். அதை தாண்டி ஒரு பெரிய எஜுகேஷன் கிடையவே கிடையாது. நீங்கள் அதனால ஸ்கூல் காலேஜ் இந்த ஸ்டடீஸ் மட்டும்தான் லைஃபுங்கிறது இல்லை. அதுக்காக படிக்காம நான் ஓகே அண்ணா அண்ணி சொல்லிட்டாங்க, அக்கா அண்ணா சொல்லிட்டாங்க, நம்ம படிக்க வேணாங்கிறது இல்லை. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் படிங்க, ப்ரெஷராக எடுத்துக்காது. அதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, எக்ஸாம் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். அதுதான் லைஃப்னு நினச்சிக்காதீங்க. அது லைஃப்ல ஒன் ஆஃப் தி பார்ட் தான். அது ஒன் ஆஃப் தி ஸ்டெப். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கடந்து வந்துடணும், அவ்வளோதான். அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டு அதை கடந்து வந்துடணும், அவ்வளோதான். எக்ஸாம் மட்டும்தான் லைஃப்னு நினச்சிடாதீங்க. மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸை பார்த்தவங்க தாங்க. நிறைய சக்ஸஸ் பார்த்தவங்க வந்து பெரிய ஆள் கிடையாது. இருக்கிற எல்லா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எனி செலிபிரிட்டி ஆகட்டும், எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே சக்ஸஸ்ன்னு வந்திருக்காங்க. எடுத்தோன்னே யாரும் டாப்புக்கு போனதே கிடையாது, இல்லை எடுத்தோன்னே சக்ஸஸ் சந்திச்சிட்டேன் அப்படின்றது கிடையாது. எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா நம்ம லைஃபே போயிடுச்சுங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அது எனக்கு புரியுது. அந்த சர்க்கிளில் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு அவமானமாக இருக்கும். நம்ம ஃபெயில் ஆகிட்டோங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். வீட்டில் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிற கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். அதெல்லாம் தயவு செஞ்சு உடச்செறிஞ்சிட்டு நீங்கள் வெளியில் வர்றப்போ தான் உங்களோட அடுத்த சக்ஸஸ் கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. அந்த சக்ஸஸ் இன்னும் பெருசாக தெரியும். அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்கு மோட்டிவேஷனலாக முன்னாடி போங்க. அந்த பெரிய சக்ஸஸை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணி முன்னாடி நகருங்க. இந்த எக்ஸாம் நான் முடிச்சிட்டேனே அப்படின்னு அதோட நின்றாதீங்க. நீங்கள் லைஃப்பில் ஒரு ஃபெயிலியர் மீட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக அடுத்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் நீங்கள் தான்.
ஸோ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்றத பேசினதுனால நான் ஒரு ரெண்டு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புகிறேன். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க, நம்மளை சுற்றியே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருப்பாங்க. பட் நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் இப்போ ஷேர் பண்ண விரும்புகிறேன் உங்ககிட்ட. பில்கேட்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் காலேஜஸ்க்கு பெருசாக போல, ஸ்கூல் பங்க் அடிச்சுட்டு தான் சுற்றினாரு. பட் ஹி ஹஸ் பிகம் எவ்வளோ பெரிய ஆளுன்றது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். நான் எல்லாரும் பில்கேட்ஸ் மாதிரி ஆகணும் அப்படின்றது நான் சொல்லலை, அப்படி ஆகவும் முடியாது. எல்லாரும் அதுக்காக படிக்காம இருந்துட்டா நான் பில்கேட்ஸ் ஆயிடுவேன் அப்படின்னு யோசிக்க கூடாது, படிக்கணும். ஒரு பெரிய பிசினஸ் மேன் கிட்ட இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்வி, நீங்க வந்து படிக்கல ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டீங்க, இதை எப்படி பாக்குறீங்க, இதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, நான் வந்து மார்க் ஜூகர்பர்க் மாதிரியோ பில்கேட்ஸ் மாதிரியோ இல்ல ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரியோ பெரிய படிப்பெல்லாம் படிச்சு சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணி வரல. ஆனா நான் இன்னொன்னு பண்ணேன், இவங்களெல்லாம் ஹையர் பண்ணி என் பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணலாம்னு நான் யோசிச்சேன். ஸோ அதனால நான் பிஸ்னஸ் மேன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னாரு. இது வேற யாரும் இல்லை, எலான் மஸ்க் சொன்னது. எலான் மஸ்க் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் சொன்னது தான் இது. ஸோ நல்லா அவரோட ப்ராட் திங்கிங் யோசிங்க. நான் படிக்கல அப்படின்றதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியாது, வேலை பண்ண முடியாதுன்னு அவர் நினைக்கல. படித்தவங்களை வச்சு நான் எப்படி வேலை பண்ண முடியும்னு அவர் யோசிச்சாரு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்காரு வேர்ல்ட்லேயே. ஸோ இன்னொருத்தங்களை பற்றி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. சின்ன ஸ்டோரி தான், அது என்னன்னு கேட்டுக்கோங்க. ஸோ இவரோட அப்பா வந்து ஒரு டைரக்டர், இவங்க அம்மா வந்து ஒரு ஆக்ட்ரஸ். ஸோ இவரை பிறக்கும் போதே பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிரபலத்தோட தான் பிறந்தார் இவர். ஆனால் வளரும் போது என்னாச்சுன்னா இவங்க அப்பா ஒரு ட்ரக் அடிக்ட். ஸோ அதனால இவருக்கும் ட்ரக் இம்போஸ் பண்ணி அந்த சின்ன பையனாக இருக்கும் போதே இவருக்கும் ட்ரக் பழக்கத்தை உருவாக்கிட்டார் அவங்க அப்பா. ஸோ இவரால் அதுலேருந்து மீண்டு வர முடியல, சின்ன வயசுலேயே ட்ரக் அடிக்ட் ஆனாரு. வளர வளர அந்த அடிக்ஷன் அவரால் நிப்பாட்டவே முடியல, கம்ப்ளீட் ட்ரக் அடிக்ட் ஆனாரு. அதனால இவரோட ஸ்டடீஸ்லையோ இல்லை இவரோட கரியர்லையோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போச்சு. ஒரு ஏஜுக்கு அப்புறம் இவர் கல்யாணம் ஆச்சு, ஆனால் அப்பயும் அந்த ட்ரக் அவரால் நிப்பாட்டவே முடியல. ரொம்ப பிரச்சனையாகி போலீஸ் கேஸ்லாம் ஆகி, இந்த ட்ரக் அடிக்னால போலீஸ் கேஸ்லாம் ஆகி, ஏன்னா ட்ரக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இவர் சிட்டிஸ்குள்ள நிறைய பண்ணிட்டு இருக்காரு. லைக் கிரைம்ஸ்னாக்கா பெரிய கிரைம்ஸ்லாம் இல்லை, கார் எங்கேயாச்சும் இடிச்சிடுறது, ட்ரக்ல போதையில் பக்கத்து வீட்டில் போய் காரை மோதிடுறது, இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் நிறைய அடிக்கடி பண்ணுறதுனால போலீஸில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஆள் கூடலாம் என்னால் வாழ முடியாதுன்னு மெல்ல மெல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள விட்டு விலகிட்டாங்க. ஏன்னா போலீஸில் அரெஸ்ட் ஆகிட்டாங்க, இவன் வந்துட்டு இப்போ நம்ம கூட பழகணும், நம்ம பேரும் கெட்டுருவோம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவரை விட்டு விலகிட்டாங்க. அவர் ஜெயிலில் கடைசியில் அவரோட சென்டென்ஸ்லாம் முடிஞ்சு கோர்ட்டில் அவர் ரெக்வஸ்ட் பண்ணி அவர் அப்புறம் வெளியில் வந்தார். வெளியில வந்து மறுபடியும் நான் சக்சஸ் பண்ணி காமிப்பேன், என்னை விட்டுட்டு யார் யாரெல்லாம் போனீங்களோ அவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் தி டாப் மோஸ்ட் ஆக்டராக இருக்காரு. நான் சொன்னது வேற யாரை பற்றியும் இல்லை, ராபர்ட் டவுனி ஜூனியர். அயன்மேன் சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ மார்வல் பிக்சர்ஸ் அவெஞ்சர்ஸ் பார்த்துருப்பீங்க, அதில் அயன்மேனாக நடித்தவரோட கதை தான் இது, அவரோட சொந்த வாழ்க்கை கதை. அவர் இப்படியெல்லாம் லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக வந்து முன்னாடி நிற்கிறாரு. அவர் நினச்சிருந்தா அப்படியே போயிருக்கலாம், பட் சக்ஸஸ் பண்ணி காட்டணும், ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் பண்ணி காட்டணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் அவருக்குள்ள இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆக்டராக வந்து நம்மளுக்கு முன்னாடி இருக்காரு. அண்ட் இன்னொன்று ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிக்க விரும்புகிறேன், தயவு செஞ்சு உங்களுக்குன்னு ஒரு பேஷன் வளர்த்துக்கங்க. கண்டிப்பாக பேஷன் இல்லாமல் இருக்கவே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு பேஷன் வளர்த்துக்கங்க. ஸ்டடீஸ் ஒரு பக்கம் பண்ணும்போது உங்கள் பேஷனை ஒரு சைட் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஃபாலோ பண்ணி போங்க, அதுதான் உங்களோட பேஷன். இது ஒரு இன்டர்வியூல மார்க் ஜூகர்பர்க்கும் சொல்லியிருந்தாரு, when you are in college always try to have a hobby. ஏன்னா உங்க ஹாபி தான் அதுக்கப்புறம் பேஷனா மாறும். அந்த பேஷனை டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணி போனீங்கன்னா நீங்க பெரிய சக்சஸ்ஃபுல் ஆளா வருவீங்க அப்படின்னாரு. ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, காலேஜ் படிக்கும் போதும் சரி, நம்ம படிக்கிறது ஒரு சைட் போய் நம்ம சப்ஜெக்ட்ஸ் ஒரு சைட் போயிட்டு இருக்கோம். ஆனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச விஷயமே வந்து ஸ்டடீஸை விட இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான். டான்ஸ் ஆகட்டும், சிங்கிங் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல தான் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், அது எங்களுக்கு தெரியும். ஸோ இதை பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க. நிறையா ஸ்டடீஸை மட்டுமே வந்து அவங்கள ஸ்டடீஸை பேஸ் பண்ணி மட்டுமே அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, ஃபாரின்ல வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது, டே ஜாப். அது இந்தியாவில் கிடையாது. டே ஜாப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது ஏன் தெரியுமா? காலையில் உங்களோட வாழ்க்கைக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க. அதாவது நம்ம கற்றுக்கிறத வச்சு நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அதுலேருந்து உங்கள் வாழ்க்கைக்கான தேவைகளை சம்பாரிச்சுக்கிறீங்க. அது டே ஜாப். அதுக்கப்புறம் ஈவினிங் அப்புறம் உங்களோட பேஷனுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எப்போதுமே வாட் இஸ் யுவர் டே ஜாப் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ சுத்தமாக படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ அவங்களையும் வந்து கொஞ்சம் அந்த டைம்லலாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்கிறது வந்து கரெக்ட் தான். நான் பேரண்ட்ஸ் தப்பு சொல்லலை. அந்த டைமில் கண்டிப்பாக அவங்கள ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பேரண்ட்ஸுக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா
30 இயர்ஸில் உலகம் எப்படி இருக்க போகுது? இட் இஸ் நாட் அபவுட் உங்களோட நாலேஜ் கேப்பபிலிட்டி கிடையாது, உங்களோட கிரியேட்டிவிட்டி கேப்பபிலிட்டி. அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கிரியேட்டிவிட்டி எந்த லெவல் இருக்குது அப்படின்றத வச்சு தான் வேலை கிடைக்க போகுது. அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்லையோ, அவங்களே பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் அந்த கிரியேட்டிவிட்டியை வச்சு தான் அவங்களால வாழ முடியும், சர்வைவ் பண்ண முடியும். ஸோ நாலேஜ் கம்மி தான், அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனும் எந்த லெவலுக்கு நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அந்த லெவலுக்கு அவங்க லைஃப் பியூட்டிஃபுல்லாக அமையும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நான் சொல்லலைங்க, பிஸ்னஸ் மேன் ஜாக் மா சொன்னது. என்னடா நீ எதுக்கு எடுத்தாலும் ஜாக் மா சொன்னாரு, மார்க் ஜுகர்பர்க் சொன்னாரு, அவர் சொன்னார், இவர் சொன்னாருன்னு ஏன் சொல்ற அப்படின்னு நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. இவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல் பர்சன்ஸ். இவங்க சொல்றத வந்து கண்டிப்பா உணர்ந்து அவங்க சொல்றாங்க. அடுத்து இப்படிதான் இருக்க போகுது உலகம், நீங்க இப்படிதான் டெவலப் ஆகணும் அப்படின்றத அவங்க உணர்ந்து சொல்றாங்க. அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும். நாங்களுமே வந்து இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஏன் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எங்களுக்கு தெரியும் நாங்க எங்க லைஃபை எந்த அளவுக்கு பாசிட்டிவா கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அட்லீஸ்ட் அப்படி இருந்தாதான் நம்மளால வந்து 4 பேருக்கு ஒரு சஜஷன்ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸையோ வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால கண்டிப்பாக அதில் நாங்கள் அப்படி இருக்கோம். நாங்கள் எந்த அளவுக்கு லைஃப்பை பாசிட்டிவாக கொண்டு போகணுங்கிறதுல தெளிவாக இருக்கும், கிளியராக இருக்கும். ஸோ அதை தான் வந்து 4 பேருக்கு சொன்னால் கொஞ்சம் புரியுமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீட் எக்ஸாம் நீ ஃபெயில் ஆகிட்டியா, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, விடு, அடுத்து என்ன படிக்கலான்னு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதில் அவங்கக்கிட்ட கேளுங்க, அடுத்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்க. ஸோ அப்படி போனால் தான் அவங்க லைஃப் இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் சொல்றேன், வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் மூவ் அப்படின்றத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க, அடுத்து என்ன பண்ண போறேன் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து அதே பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்காதீங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது தானே, நான் லிசன் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு நினைக்காதீங்க. எக்ஸாக்ட்லி, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே ஆகாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன வேணாலும் சொல்லலாம், உங்க ரிலேட்டிவ்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், கூட ஒர்க் பண்ற கலீக்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம், இட்ஸ் ஓகே. ஆனா இது உங்களோட பையனோ பொண்ணோடைய வாழ்க்கை. உங்களுக்கு பசங்களும், ஸோ உங்கள் கொலீக்ஸோட பசங்களும் பக்கத்து வீட்டு பசங்களும் உங்கள் பசங்க கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டி இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தனி டேலண்ட் இருக்கும். உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்குன்னு ஒரு தனி டேலண்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே காமனாக பொதுவாக ஒரு தாட் வச்சுக்காம அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பசங்களோட இண்டிவிஜுவாலிட்டி என்ன, அவங்களோட டேலண்ட் என்ன, அவங்களால எது சாதிக்க முடியும், எது சாதிக்க முடியாது, எதை வந்து பண்ண முடியும், அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி சூசைட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்மால் ரெக்வெஸ்ட் டு பேரண்ட்ஸ், அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அவங்க சொல்றதுக்கு சரி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பாக அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவாங்க பசங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்து ஒரு சில பேர் மோட்டிவேட் ஆகிருப்பீங்கன்னு நம்புகிறோம். தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் எழுதிட்டு உங்களுக்கு சக்ஸஸ் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபெயிலியர் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து ப்ரிப்பேர்டாக இருங்க. So that's it for the video guys. See you next video. Spread love. Stay positive. Bye. Take care.